ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். இப்போ 3 மாதமாக அவருக்கும் எனக்கும் முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அது ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. அவர் ஏதாவது ஒன்றுன்னா உனக்கு என்ன சம்பாதிக்கிற திமுரு பேசுவேன் அப்படின்னு பேசுகிறாரு. நான் 696 ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ தான் 38கே வந்துருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு என்ன எடுத்ததும் மாதமே கையில் பணம் வருதில்லை அப்படி தான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாளில் ஒரு முறையாவது அது வந்துருக்கு. நான்லாம் 2.5 வருஷம் எனக்கு ஒரு லோன் அடைக்கிறதுக்கே ஆச்சு. நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட இப்போ 13வது வருஷம் தான் வாங்கினேன். அப்படின்னா அதுக்காக இப்போ சன் என்ன பண்ணணும்? இப்போ இந்த கேஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஈகோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வீடுன்னு எடுத்துக்கலாமா சார்? வீட்டில் இருந்தால் ஈகோ ஆப்வியஸாக வீட்டில் இருந்தானே எல்லா பொலிட்டிக்ஸும் ஆரம்பம். பையன்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு போகும்போதும் என்ன இருந்தாலும் அப்பா சம்பாதிச்சது பெரிய விஷயமா அப்படின்னு 2 வரியை போட்டிங்கன்னா அவர் சரியாயிடுறாரு அப்படின்னா இவர் சிரிக்கிறார். இல்லை சார் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் சார், இல்லை உங்கள் ஈகோவுக்கு தீனி தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறையும் அவங்க வளர்ந்த விதத்தை பெருமையாக பேசுகிறதுல தான் இந்த ஈகோ ஆரம்ப புள்ளியாகுது. இப்போ நமக்கு நம்ம அடுத்த தலைமுறையை பார்த்தோம்னா நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல, அதுதான் இந்த ஈகோவோட பிரச்சனை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இன்றைக்கி பேச இருக்கோம். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் டைம் டுடே சார். சார், இப்போ நம்ம நிறைய எபிசோட்ஸில் பல பிரச்சனைகளுக்கு பேசிகிட்ருக்கோம், அதுக்கான தீர்வுகளும் பேசிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை எடுத்துக்கலாமா தெரியல, ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஈகோ கிளாஸ். அப்பாவுக்கும் மகனுக்கும் இல்லை அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸ். அந்த கிளாஸ் சம்மந்தமாக நீங்கள் நான் கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட தீர்வு என்னவாக கொடுத்துருக்கீங்க? அந்த கிளாஸில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு பிரச்சனையை மட்டும் இப்போ பேசுவோம். வந்தது பையன். அதுக்கப்புறம் நான் அப்பாவை பார்க்குறேன். பையன் அப்பாவை பற்றி சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி மொத்த என்னன்றத ஒரு எசன்ஸை சொல்லிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போனால் ஈஸியாக இருக்கும். அப்பா தன்னுடைய வாழ்க்கையை 696 ரூபாயில் சேலரியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கடைசியில் அவர் ஒரு 38,000 சில்லறையில் முடிக்கிறார் சேலரி. ரிட்டையர் ஆகிறார். அப்படி ஏதோ அவரோட ஒரு லைஃப் ஸ்டைல். இதுக்கிடையில் திருமணம் ஆகுது, அவருக்கு குழந்தை, பையன் படிக்கிறாரு, நல்லா படிக்கிறாரு, 12th காலேஜ் எக்ஸலண்ட்டாக படிக்கிறாரு, வேலைக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த பையன் என்கிட்ட இந்த செஷனுக்கு வரும்பொழுது 3 months வேலைக்கு சேர்ந்து ஆகிருக்கு. ஸோ 3 monthsக்குள்ளே ஈகோ வந்துச்சாங்க. ஃபஸ்ட்டு மந்த்லேயே என்னமோ நடந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. என்னன்னா அப்பா 38 சில்லறை வாங்குறாரு, பையன் எடுத்ததும் டேக்ஸ் போக 45 வாங்குறாரு ஃபஸ்ட்டு மந்த். ஓகே. இப்போது இது ஒரு அப்பான்றவருக்கு நார்மலாக சந்தோஷம் தானே வரணும். ஏன் நம்ம இத்தனை வருஷம் உழைச்சி சம்பாதிச்சு இந்த இடத்துக்கு வந்ததை பையன் மாதமே பீட் பண்ணுறாரு அப்படின்னு அப்படி தானே வரணும். மேபி அப்படி தான் அவருக்கு இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சுகளும் துணியும் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கெல்லாம் என்ன காசு டைரெக்டாக கிடைக்குது, நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு நேரடியாக மாதமே கிடைக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு காசுனா என்ன, அது அருமையெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்க. இவருக்கு ஒரே பையனா சார்? ஒரே பையன். இஷ்டத்துக்கு செலவு அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி. இத்தனைக்கும் அவர் மாத சேலரி வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த இஷ்டத்துக்கு செலவுன்னு இவர் சொல்கிறது பையன் சொல்கிற செலவுகளில் ரொம்ப நியாயமான செலவுகள். அது கண்ணாபின்னான்னு இப்போ மெக்டொனால்ட்ஸ் போனேன், அங்கே போய் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா காலி பண்ணேன் அப்படிலாம் இல்லை. ரொம்ப நார்மலான அந்த மாதிரியான ஒரு பையன்தான். ஏன் அப்பாவுக்கு அவர் சேலரியை விட அதிகமான சேலரியை வாங்கிட்டான் பையன் அப்படின்றதுல ஒரு என்னமோ ஒன்று அவருக்கு உதைக்குதே. அது என்னது தான் பையனோட கேள்வி. இப்போ 3 மாதமாக அவருக்கும் எனக்கும் முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அது ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. அவர் ஏதாவது ஒன்றுன்னா உனக்கு என்ன சம்பாதிக்கிற திமுரு பேசுவேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி பேசுகிற அப்பாவும் இல்லை. ஆனால் மேபி இப்போ நான் என்ன யோசித்தேன்னா, மேபி இந்த சேலரி தானா
ஓகே. அப்படின்றது எப்படி சேலரின்னு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சேலரியை சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. நான் வந்து 696 ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ தான் வந்து 38க்கே வந்துருங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு என்ன எடுத்ததும் மாதமே கையில் பணம் வருதில்லை அப்படி தான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாளில் ஒரு முறையாவது அது வந்துடுது அப்படின்னா, அப்போ நான் ஃபாதரை தான் பார்க்கணும். உங்கள்கிட்ட ஏதாவது மாற்றிக்க வேண்டியிருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கலாம், பட் ஃபாதரை தான் பார்க்கணும். ஃபாதர் வந்தார். அவர் இந்த பையன் சொல்லும்போது கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அதுவாக இருக்குமா, அப்படி இருக்க மாட்டாங்களே, அப்பாக்கள் வந்து சந்தோஷம் தானே போடுவாங்க, ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசித்தப்போ அவர் வந்து பேசினதும் அப்படி தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் அப்படி தான் இருக்கார், எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஆமாம். கையில் ஃபஸ்ட் மந்த்தே வருது சார், அதனால் காசோட அருமை தெரில சார் அப்படின்னு அவர் கேஷுவலாக சொல்கிறார். சரி, என்ன காசோட அருமைன்னு சொல்கிறீங்களே என்னது? இல்லை சார், நான்லாம் வந்து நடந்தே போய் ஆஃபீஸ் போயிருக்கேன் சார், இப்போது டாக்ஸி வச்சுட்டு தான் சார் போகிறாங்க அப்படின்னு அவர், அதாவது இல்லை அவருக்கு கிடைக்காதது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறுப்பில் பேசுகிறாரா, இல்லை வந்து புரிதல் இல்லாமல் பேசுறது? நீங்கள் அதாவது இப்போ நம்ம அது வருவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நடந்தே தான் சார் போனேன், ஆனால் இப்போல்லாம் டாக்ஸி அப்படியே வாசப்படியிலேருந்து டாக்ஸியில் அப்படி தான் போகணுமா சார் அப்படின்னு அவர் பேசுகிறாருன்னு வைங்களேன். இப்போ இதுக்கு முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல்லாம் கொஞ்சம் கவனிப்போம். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நடந்து போனீங்க, இப்போ என்ன பண்ணணும், பையன் நடந்து போகணுமா 1, இல்லை நீங்களும் டாக்ஸியில் போகணுமா 2? நான் அதெல்லாம் நம்ம சாகிற வரை போக மாட்டோம். ரைட்டு, அப்போ பையன் நடந்து போகணும். இல்லை நடந்து போகணுன்னு சொல்ல சார், நானும் டாக்ஸியில் போகிறேன் சார், நடந்து போகணுமா அப்படின்னா பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடம்தான் நாம் இப்போ பேசுகிற ஈகோ. அது ஈகோ தன்முனைப்பையும் கடந்து எனக்கு கிடைக்கல, இவருக்கு மாதமே கிடைக்குது, பையன் தானே. ஈகோ வந்து பையனை மறைச்சிருச்சு. அப்படி பையன் வந்து காம்படிட்டர் ஆகிட்டார். இப்போ பையனே இல்லை, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், இவருக்கு மாதமே கிடைக்குதுன்னு யாரை சொல்லுவோம்? வேறு யாராவது இப்போ அண்ணன் தம்பி சொன்னால் அதுவே தவறு, ஆனால் அண்ணன் தம்பி ஏதோ காம்படிஷன் சொல்லலாம். இது சொந்த பையன் அப்படின்ற இடத்துல எங்கே இது அப்படின்னா இப்படி தான், இதுதான் நடக்குது. இப்போ அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தா, இல்லை சார் நம்ம வந்து சார் ஒரு இடம் வாங்கினோம், அப்போ வந்து சென்ட்டு அப்படின்னு அந்த பழங்கதை ஆரம்பிப்பாங்கள்ல, அதை ஆரம்பித்து அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறார். வாங்கணும் அந்த இடத்த லோனை அடைக்கிறதுக்கு சார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு எனக்கு. 3 மாதம்தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே ஒரு இடம் வாங்கினா என்னன்னு கேட்குறான் சார் அவன் அப்படின்றார். அப்படின்னு இவர் பேசுகிறார். அவர் இடம் வாங்கினா என்னென்னா அது தப்பு தான். இப்போ உங்களுக்கு லோன் எதுவும் இருக்கா, சன் ஏதாவது அடைக்கிறாரா அப்படின்னு? லோன்லாம் எதுவும் இல்லை சார். அப்போது உங்கள் இன்கமும் அவரோட இன்கமும் சேர்ந்து வருதா வீட்டுக்கு வர்றது? எக்ஸ்பென்சஸ் போக உங்களோட இன்கம்லேயும் ஒரு பகுதி இருக்குது, அவரோடதும் ஃபுல்லாக வருது. ஆமாம் அப்படி தான் சார் வருது. அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னா, ஆமாம் ஏற்கனவே கட்டினது சின்ன வீடு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து பையனுக்கு திருமணம் பண்ணுறது, ஆமாம் அதெல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷம். அப்போ பையன் யோசிக்கிறது கரெக்ட் தானே, ஒரு டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்னு ஒன்று பார்க்கணுன்னு நினைக்கிறது அடுத்த ஸ்டெப் கரெக்ட் தானே, அது ஒன்றும் தவறு இல்லையே. அவர் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் 3 மாதம் என்ன 30 மாதம் ஆனால் என்ன, கையில் கேஷ் எக்ஸ்ட்ரா வருது, உங்கள்கிட்ட இன்னும் கேஷ் இருப்பெல்லாம் ஏதாவது இருக்கான்னா இருக்குது என்கிட்ட, இப்போ நம்ம நாளைக்கு வீடு வாங்கணுன்னா வாங்கிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ பையன் கேட்குறது கரெக்ட் தானே, கரெக்டு தான் சார், ஒரு 2 வருஷம் போட்டோம் சார், என்ன அவசரம் அப்படின்னு. அதாவது ஒரு பக்கம் அது நியாயம் மாதிரி தெரியும், அகலக்கால் வைக்கிறாரோ அப்படின்னு பையனை சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபினான்ஷியலாக இந்த பணம் வந்து எக்ஸஸ்ஸு, அதுக்கான இவங்க எப்படியும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஃப்யூச்சரில். அதை இப்போவே வாங்கலாமே தான் வருதே, இஎம்ஐ போட்டு கட்டிட போகிறோம், நீங்கள் கேபிட்டல் கட்டுங்க, வேறு ஒன்றும் அவருக்கும் ஒன்றும் கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லை, கட்டுறதுனால வாங்கிடலான்றார். ஆனால் அந்த குயிக்காக கிடைச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணும் அப்படின்ற போர்வை இருக்குது. நல்ல நல்ல எண்ணம் தானே அது, கஷ்டப்பட்டு வந்தால் நல்லது சார் கொஞ்சம். அதாவது அப்படி நினச்சிருந்தா இவர் என்ன சொல்லலாம்னா, இல்லை கஷ்டப்படுறதுக்கும் அதில் தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இல்லை இவரோட பார்வை என்ன வேறு, அவன் கஷ்டமே படமாட்டேங்கிறானேன்றது இவருக்கு. அதாவது கஷ்டப்பட்டு கிடைக்கட்டும்னு சொல்கிற ஒரு அப்பா என்ன சொல்லுவார், வாங்கலாம் சார் இப்போவே வாங்கலாம், கொஞ்சம் இப்போ தான் சம்பாதிக்கிறாரு, கொஞ்சம் நாள் போகட்டும், நல்லா இன்னும் கொஞ்சம் கேஷ் வரட்டும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுது.
ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான்லாம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். நான்லாம் வந்து 2.5 வருஷம் எனக்கு வந்து ஒரு லோன் அடைக்கிறதுக்கே ஆச்சு. நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 13வது வருஷம் தான் வாங்கினேன். அப்படின்னா அதுக்காக இப்போ சன் என்ன பண்ணணும்? அவரும் வெயிட் பண்ணுமா? 13 வருஷம் கழிச்சு தான் வாங்குற மாதிரி இருக்குமா? இப்போது பையனுக்கு இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா கிட்ட, பையனுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவோமா சார்? இல்லை சார், இப்போ பண்ணணும் சார். அப்புறம் 13 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் வீடு வாங்கினீங்க. அப்போ அவர் கல்யாணம் பண்ணாலும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும், இந்த சேலரி வந்தாலும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். அதாவது இங்கே வீடு வாங்கணுமா வாங்கக்கூடாதான்றது அல்ல கேள்வி. இங்கே நம்ம பேசுகிறதே அந்த பையனை எப்படியாவது ஒரு அந்த சேலரி எடுத்துகிட்டு போய் வீடு வாங்கி வச்சிட்றதுன்றது அல்ல. யார் ஜெயிக்கிற காம்படிஷன்? நீயா நானான்னு உள்ளே ஒன்று ஓடிட்டுருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியெல்லாம். இல்லை இப்போவே வாங்கட்டும் சார், நல்லா இருக்கட்டும், ஆனால் இப்படிலாம் இருக்காங்க சார் அப்படின்றாரு. அந்த இயலாமை வந்து போகுது அவருக்கு. சார், இந்த ஈகோ பற்றி சொல்கிறீங்களா சார்? ஈகோ வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்போ இந்த கேஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஈகோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வீடுன்னு எடுத்துக்கலாமா சார்? வீட்டில் இருந்தால் ஈகோ உருவாகும். ஆப்வியஸாக வீட்டில் இருந்தானே எல்லா பொலிட்டிக்ஸும் ஆரம்பம், வீட்டில் தான் ஆரம்பம். இப்போது அப்பாவை பையன் வந்து கடக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அப்பாவை விட எக்ஸலண்ட்டாக வராருன்னு வைங்க. அப்பாவுக்கு என்ன தோணணும் மனசில்? உண்மையை சொல்லணுன்னா ஒரு நிறைவு வந்துடணும், ஹாப்பியாக இருக்கணும். மற்றவர்கள்ட்ட சொல்லும் பொழுது அல்லது நெருக்கமானவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, நான்லாம் என்ன மாதமே பாருங்கள், இந்த தலைமுறை வந்து பரவாயில்ல அப்படின்னு பேசணும் அவர் நிறைவாக. ஆனால் அவர் அதனுடைய ரிவர்ஸ் பேசுகிறார். கையிலே வந்து கிடச்சது மாதம் கஷ்டப்பட்டால் தானே தெரியும். அதை எங்கே சொல்கிறாருன்னா, இப்போ அந்த பையன் பால் வாங்கிட்டு வர்றாரு, கை தவறி விழுந்துருச்சு. இப்படி விழாதா, யாருக்குமே விழாதா? அது அந்த பால் பாக்கெட் வந்து கீழே விழுந்தது கீறி கொஞ்சம் பால் போயிடுது கீழே. அவர் குயிக்காக எடுத்துடுறாரு. அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான்ப்பா தெரியும் உனக்கு. அது எடுத்ததும் இப்படி வந்தால் அப்படி எல்லாத்துலேயும் இந்த பேஸ் வந்துகிட்டே இருக்கு. அது அப்படின்னா உள்ள என்னமோ ஒன்று நமக்கு இங்கே டிஸ்டர்பிங்காக ஓடிட்டு இருக்கு. பையனோட வளர்ச்சியில் ஹாப்பியாக இல்லை அவர். அது அதாவது இப்போ நான் கேட்டேன், அவர் வந்து இப்போ போய் படிச்சுட்டு போய் ஒரு 700 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம், என்ன பேசுவீங்க நீங்கள்? இவ்வளோ செலவழிச்சு படிக்க வச்சேன், சம்பளம் வரல. 700 சம்பாதிக்கும் போது இதே பால் பாக்கெட்டை கீழே விட்டுருந்தா மெச்சுக்குவீங்களா நீங்கள்? அப்போவும் திட்ட தான் செய்வீங்க. அப்போ உங்கள் அடிப்படையில் திட்ட போகிறது உறுதி, காரணங்கள் தான் வேறு. அப்போ அது இல்லை அப்படின்னா அவருக்கு ஒன்றும் பேச முடியல. இப்போ நான் அடுத்து சில கேள்விகளை கேட்குறேன். இப்போ பையன் வந்து படிக்க வச்சு எல்லாம் வந்து 40,000 45,000 ஏதோ சொல்கிறீங்க, டேக்ஸ் போக 45ன்றீங்க, ரைட்? அவர் கூட படித்ததில் பசங்களை உங்களுக்கு தெரியுமா யாரையாவது? நான் தெரியும்னாரு, ஒரு 4-5 பேர் தெரியும். அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அதில் ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்கிறார், அந்த கம்பெனியில் இருக்கார். அவன் வந்து சார் 85 வாங்குறான் சார். இவன் பரவாயில்ல சார், அவன் 85 வாங்குறான் சார். 4 தடவை சொல்கிறான். அதுவும் பிடிக்கல அவருக்கு. அவன் 85 வாங்குறான் சார், அவன் 85 வாங்குறான் சார்ன்றார். வாங்கிட்டு போகிறார் சார், அவர் 85 வாங்குறாரு. உங்கள் பையன் ஏன் 85 வாங்கலை? அது தெரில சார். அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். தம்பி, நீ தானே அந்த காலேஜில் படித்த, உன் கிளாஸில் தானே அந்த பையனும் படித்தான். இன்னும் நீ ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கணுமா? இல்லை நீ இன்னும் இங்கே இப்போ முடிச்சுட்டு வந்துட்ட, வேறு ஏதாவது படித்தா அந்த 85க்கு போயிடுவியா? அதுதானே உங்கள் கேள்வியாக இருக்கணும். அங்கே தான் சிந்தனை போகணும். அது இப்போ பையனுக்கு ஏன் 85 வரல? இப்போ மார்க் கம்மி, வேறு ஏதாவது பண்ணணுமாப்பா, வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணால் வந்துடலாமாப்பா, அதுதானே வரணும். ஆனால் அதை விட்டுட்டு சார் நான் வந்து சார் இத்தனை வருஷம் ஆச்சு சார், பாருங்கள் சார் மாதமே அப்படின்னா அது என்ன அப்படின்னா, இப்போ தான் அவர் அந்த பேச்சு வந்து குறையுது. சார், இந்த உலகத்துக்கு அடாப்ட் பண்ண முடியல, அதுக்கு இந்த ஈகோ காரணமாக இருக்குமா சார்? இல்லை சார், ஆணுக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, அவன் ஆண்றதே பிரச்சனை அவனுக்கு. ஏன்னா இப்போ அவனை வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம், நீ தானப்பா பார்க்கணும், நீ தான் ஆம்பளை பையன், அழவே கூடாது நீ அப்படின்னு எல்லாத்துலேயும் அவனை அந்த ஆண்னு கொண்டு வந்து நிறுத்திடுறோம். ஸோ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஹி அஸ்யூம்ஸ் அவன் தான் ஃபஸ்ட்டு, அவன் தான் ரைட்டு. இந்த 2 ஃபஸ்ட்டு ரைட்டு 2 பிரச்சனை அவனுக்கு முதல்லையே கொடுத்துட்றோம். அடுத்தது ஏர்னிங் மெம்பர் ஆன், மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. சமீபத்தில் இளையராஜா சார் அவரோட ஒரு பேட்டி பார்த்தேன். அதில் வந்து அவர் சொன்னார், அவருடைய மனைவி இப்போ இல்லை, அவங்க மனைவியை திருமணம் பண்ணி வந்தப்போ சொன்னாராம், இந்த சினிமாவுக்கு போகணும், அங்கே போகணும், பீச்சுக்கு போகணும், அப்படிலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்த வண்டியிலே அனுப்பிச்சி விட்ருவேன். எனக்கு இது தான், உனக்கு வீடு தான்,
பார்த்துக்க, அது வேறு எங்கேயும் என்னை எதிர்பார்க்காத அப்படின்னு கடைசி வரை அவங்க அப்படி இருந்தாங்க. அது வந்து யாராலையும் அப்படி இருக்க முடியாதுன்னு அந்த பேட்டியில் அவர் சொல்லுவார். இப்போ இது வந்து ஒரு பொதுவாக சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா ஆண் வந்து அவர் என்னவோ அதிலேருந்து அவர் மாற மாட்டார். அவர் அப்படி தான். பெண் அப்படின்றவங்க வீடு பார்த்துக்கணும் அது இதுன்னு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஆண், ரெண்டாவது வந்து ஏர்னிங் மெம்பர். ஆனால் இப்போல்லாம் சொன்னால் அவங்களே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் பாருங்கள், நாங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த ஆண் ஏர்னிங் மெம்பர்ன்ற ஒரு விஷயமும் தான் ஆண்கிற விஷயமும் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40-45 வருஷமாக உள்ள வந்து மீண்டும் 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 எய்தர் அவராகவே அல்லது இந்த சொசைட்டி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே விழுந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து இப்போ பையன் வந்து தன்னை மீறிடுவாரோ, அது எந்த விதத்தில் மீறிட முடியும்? அப்பான்றதை பையன் மீற முடியாது. ஆனால் அப்பாவோட ஏர்னிங்கை விட பையன் அதிகம் சம்பாதிச்சிட்டா ஒருவேளை நம்மளை விட மீறி வந்துருமோ? பையன் சொல்கிற வார்த்தை நாளைக்கு மனைவி கேட்டுருவாங்களோ, அம்மாவே சும்மாருங்க அவன் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 45-50 வருஷமாக ஒன்று கட்டி காத்தோமே அது போயிருமே. இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. அனைத்து அப்பாக்களும் இப்படியா? கிடையவே கிடையாது. இன்னும் சன் நல்லா வரணும், பொண்ணு நல்லா வரணும்னு நினைக்கிற அப்பாக்கள் தான் அதிகம். ஆனால் இந்த அப்பாக்களும் இருக்காங்க. சார் அவன் நல்ல பையன் சார், ஆனால் குறை சொல்லிகிட்டே இருப்பார் சார், திட்டிகிட்டே இருப்பார் சார்னுவாங்க. வீட்டில் நீங்கள் அம்மாக்கள்கிட்ட கேளுங்க, இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அவனை ஏன் சும்மா நச்சுன்னு அவன் என்ன பண்ணான்? அவன் வந்தான், வீட்டுக்கு தானே வந்தான், நைன்னு எதுக்கு அவனை போட்டு படுத்துறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒன்று சொல்லிட்டே மைண்ட் செட் வந்து நீ கமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது சொல்லிகிட்டே இருக்கும். இங்கே டெசிஷன் மேக்கர் நான் தான், நீ என்ன வேணால் சம்பாதிக்கலாம், நான் தான் பால் கொட்டிட்ட பற்றியா, அதான் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு நகர்த்துறது. அப்போ அவர்கிட்ட ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு புத்தகமும் இது முடிச்சதும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒய், 5வது 6வது அல்லது 7வது முறை அதை கேட்கும் பொழுது நமக்கு என்னமோ ஒன்று கிடச்சிரும். இப்போ நான் உங்கள்கிட்ட அதை ஆரம்பிக்கிறேன். இப்போது இந்த இன்டர்வியூ நீங்கள் ஏன் செய்கிறீங்க? எனக்கு பர்சனலாக உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதில் தேடுறது. அந்த உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண பிடிச்சிருக்கு ஏன்? ரெண்டாவது ஏன் இப்போ கேட்குறேன். எனக்கான கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குதுன்னு நம்புகிறேன். அந்த பதில்கள் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா? அந்த பதில்களை ஏதோ கிடைக்கிறதுக்காக தான் கேட்குறீங்க. அந்த பதில்கள் ஏன் உங்களுக்கு கிடைக்கணும்? எனக்கு உண்டான தேடல் நோக்கி போகும்போது 3வது அந்த தேடலை நோக்கி ஏன் போகிறீங்க? அது என்னோடய பர்பஸாக இருக்கலாம், உங்கள் இலக்காக இருக்கலாம், பர்பஸாக இருக்கலாம், நோக்கம் ஏதோ. 4வது ஏன்? அந்த இலக்கு ஏன் உங்கள் பார்வையில் வந்தது அப்படின்னா, இப்போ 4வது 5வது 6வது கேட்கும்போது ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வந்துடும். ஏன் வந்து திரும்ப 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 அந்த 5, 6, 7வதுக்கு வரும்போது வாழ்க்கை என்னமோ ஒன்று புரிய வைக்கும். உங்கள் பையனை ஏன் படிக்க வச்சிங்க? நம்ம 2 மேலே தாண்டதே இல்லை சார் யாரும். ஆமாம், உங்கள் பையனை ஏன் படிக்க வச்சிங்க? சார் அவன் நல்லா வரணும் சார். ஒன்று, அவன் ஏன் நல்லா வரணும்? இல்லை சார் அதானே சார் வாழ்க்கை, அவன் நல்லா கல்யாணம் குழந்தை. ஏன் கல்யாணம் குழந்தை? அவன் தனியாக கூட இருக்கலாம்ல, ஏன்? இல்லை சார் படித்து சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு அடுத்தது கல்யாணம் குழந்தை குடும்பம், ஒரு அடுத்த தலைமுறை, நிம்மதி. ஏன் நிம்மதி? அதுக்கு தானே சார் எல்லாமே அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கார் அவர். நான் கேட்க ஆனால் அந்த 6வது ஏன் வரும்போது அவருக்கு இல்லை, பையனோட வாழ்க்கையில் அவன் அடைய வேண்டிய உயரம் வந்து சார் அதை நோக்கி தானே, அதுக்கு தான் சார் எல்லாம் அப்படி. அப்போ இந்த 45,000 ரூபா எதுக்கு அப்படின்னா பேச முடியல. அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடைய வேண்டிய உயரத்துக்கு தான் 45,000 ரூபா ஆரம்ப புள்ளி. அது ஏன் உங்களுக்கு உறுத்துது? நீங்கள் ஏன், இப்போ நான் ரிவர்ஸில் வந்தேன், நீங்கள் ஏன் 600 ரூபாயில் ஆரம்பிச்சிங்க? சார் எனக்கு அப்போ அவ்வளோதான் சார் கொடுத்தாங்க. ஏன் உங்களுக்கு 600 ரூபா தான் கொடுத்தாங்க? அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இல்லை சார். ஏன் அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை? அப்போ நம்ம ரொம்ப சாதாரண நாடு சார், ரொம்ப கண்ட்ரியே வந்து இப்போ இந்த அளவுக்கெல்லாம் வளரல. அதாவது இந்த அளவுக்கெல்லாம் வளரல. அதனால தான் நமக்கு அப்படி எல்லாமே அவருக்கு தெரியுது. 5 ஏன் கேட்டால் எல்லா பதிலும் உள்ளே இருக்குது.
6வது ஏன் கேட்கும்போது ஓ நல்லது தான், பையன் நல்லா இருக்கட்டும், அவன் சம்பாதிச்சா அவனுக்கு தான் நல்லது, இன்னும் கூட சம்பாதிக்கட்டும், அதெல்லாம் சொல்ல முடியுது. அப்போ அந்த 5, 6 ஏன்றதை மறைச்சு தான் ஒரு ஈகோ வந்து நின்று எல்லா வேலையும் பண்ணுது. இப்போ கடைசியாக ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். பையன் 45,000 ரூபா சம்பாதிக்கும்போது பாலை கொட்டினா நம்ம ஏன் சார் திட்டுறோம் அப்படின்னா அமைதியாக உட்காந்துரு. ரொம்ப நேரம் பேச்சு இல்லை. அப்புறமா வந்து இல்லை எனக்கு ஏதோ அவன் மேலே கோவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார், அதான் அந்த கோவத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம், யோசிங்க அதை அப்படின்னு சொல்லி அதோட அந்த செஷன் முடிஞ்சிருது. ஸ்டார்ட் வித் வை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த சைமன் சினக் அவர் வந்து ஆத்தர் நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து இப்போ நான் இங்கே வந்து உட்கார்றேன்னா இதை ஏன் நான் செய்யணும், நான் இன்றைக்கி ட்ராவல் செய்ய போகிறேன் ஒரு இடத்துல இருந்தேன்னா ஏன் அப்படின்றத வந்து ஒரு 5 முறை 6 முறை கேட்கும்போது அந்த பயணத்துக்கான அடிப்படை காரணம் ஒன்று இருக்கும், அது கிடச்சிடும் நமக்கு. நம்ம அதில் தான் போய் இணையணும். ஆனால் ஆச்சரியமாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் வந்து முதல் ஒய் 2வது ஒய்யே தாண்ட மாட்டாங்க, யோசிக்கிறது இல்லை. அதுவும் சார் இந்த ஒய் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி டெம்ப்ளேட் ஆன்சர்ஸ் நம்மள்ட்ட இருக்கும். இதை தான் சொல்லிட்டு பல ஜென்ரேஷன்ஸாக ஆன்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்மளோட பார்வையில் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம மனம் வலிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டோடு போயிட்டுருப்போம் இல்லையா. ஆனால் இந்த மனம் வந்து அடாப்ட் ஆகுதா, எவால்வ் ஆகுதான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான் நமக்கு. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் 45 வயசாகிடுச்சு, 50 வயசாகிடுச்சு, 30 வருஷமாக 35 வருஷமாக நான் உழைக்கிறேன், 30 வருஷமாக உழைக்கிறேன், இந்த சேலரி வாங்குறேன்னு சொல்கிறதுனால அப்பாவுக்கு முதிர்ச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவரும் இன்னும் சொன்ன குழந்தையாக இருக்கலாம். பேருக்கு தான் சேலரி வந்திருக்கு, இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், குழந்தைய படிக்க வச்சேன், இதெல்லாம் வந்து நடந்திருக்குமே தவிர டசன்ட் மீன் தட் ஹி ஹஸ் ரீச்டு ஹிஸ் மெச்சூரிட்டி அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவரும் இன்னும் அப்படி தான் இருக்கலாம் சார். இப்போ சில பேருக்கு வந்து மன வலிமை இருக்கும், ஆனால் ஈகோ வந்து அந்த மன வலிமையை இயலாமையாக மாற்றும். அதுதான் இது. இப்போ அந்த 5 கேள்வி கேட்டால் பையன் நல்லா இருக்கணுன்றது வருது, அதுதான் நல்ல நோக்கம். ஆனால் ஈகோ இருக்கிறதுனால வெறுப்பும் இயலாமையும், நாம் சம்பாதிக்கலை மாதமே சம்பாதிக்கிறானே அப்படின்றது வந்து அந்த மன வலிமை ஏன் சார் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனதை மாற்ற முடியாத அளவுக்கு அந்த காரணம் என்னவாக இருக்கும்? 2 ஆண் ஏற்கனவே சொன்ன காரணம். ஒன்று ஆண், இன்னொன்று வந்து சம்பாதிக்கிற ஆண். அதை இப்போ ஒருத்தர் காம்படிட்டர் வந்துட்டு, ஏன்னா இந்த உலகத்துக்கு வரவே மாற்றாரு அவர். அப்போ வந்து அவரோட உலகத்திலே தொடர்ந்து இருக்கார். இந்த உலகத்துக்கு வந்து இங்கே இருக்கிற பார்வையை எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் இங்கே இருக்கிற ஃபேக்ட். இல்லை, அவரோட வீட்டுக்கு யார் வேணால் வரலாம், பையன் உட்பட. ஆனால் அவர் தான் அங்கே நம்பர் 1ன்னு ஒத்துக்கிட்டு வரணும். இப்போ நான் பையன் இருந்தார், கடைசியாக வரும்போது பையனை கூப்பிட்டு சொன்னேன், பையன்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு போகும்போதும் என்ன இருந்தாலும் அப்பா சம்பாதிச்சது பெரிய விஷயமா அப்படின்னு 2 வரியை போட்டிங்கன்னா அவர் சரியாயிடுவார் அப்படின்னா இவர் சிரிக்கிறார். இல்லை சார் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் சார், இல்லை உங்கள் ஈகோவுக்கு தீனி தேவைப்படுது, அது அப்படியே பசியில் துடிக்குது, அதுக்கு டெய்லி 2 ஈகோவுக்கு அந்த ஈகோவுக்கு தீனி போடணும். என்ன போடணுன்னா, நான் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் 600 ரூபாயில் ஆரம்பித்து இந்த வாழ்க்கையை நடத்துறது இருக்குல்ல பெரிய விஷயம் அப்படின்னு பையன் சொல்லிகிட்டே இருக்கணும். பாப்பாவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் நான்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாள் சொல்லுவார். அந்த என்றைக்கோ ஒரு நாள் வர அந்த ஈகோ உள்ளே இருக்குன்னு டெய்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், இனிமேல் சொல்லுங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் சிரிக்கிறாரு, பையன் சிரிக்கிறாரு. அதோட இது அதாவது இந்த நுட்பம், இது ரொம்ப நுட்பமான ஏரியா இது. இப்போ இது வந்து சேலரின்னு சொல்லிட்டோம். இப்போ அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்திருப்பார், பையன் வந்து பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ஒரு 25 கோடிக்கு போயிருப்பார். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை வந்து அப்பா பையன் பாசம் அதில் கேப்பே இருக்காது, அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபினான்ஸ்னு வரும்போது இந்த கேப் வந்துடும். நான் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு இவர் எடுத்ததுமே, அது நம்ம அந்த அளவுக்கு நமக்கு தெரியாதுன்னு அவன் நினப்பான் அப்படின்னு இவர் சொல்லுவார். அவர் வந்து நம்ம இந்த சம்பாத்தியத்துக்கு இப்படிலாம் செய்யணும்னு சொன்னால் அவருக்கு புரியாது சார். இதை நம்ம ஜெனரேஷன் கேப்புன்னு எங்கேயோ சொல்லிகிட்டு இருக்கோம், அது வேறு. இப்போ நம்ம பேசுகிறது பியூர் ஃபினான்ஷியல் கேப்பு, ஃபினான்ஷியலில் ஸ்கில் கேப்பு. அப்பாவோட ஸ்கில் வேறு, பையனோட ஸ்கில் வேறு. இப்போ எங்கே என்ன ஒரு 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 பட்டிமன்றம் மாதிரி ஒன்று நடந்தது. அதில் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், என்னதான் இருந்தாலும் எங்கள் தலைமுறை மாதிரி வராதுங்க அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் எந்திரிச்சு, ஆப்போசிட் சைடில் எந்திரிச்சு, உங்கள் தலைமுறையில் ஏன் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல
ஏன் ஸ்மார்ட் ஃபோன் கண்டுபிடிக்கல, ஏன் ராக்கெட்ஸ் வரல, அப்புறம் எப்படி உங்கள் தலைமுறை மாதிரி வர முடியாதுன்றீங்க? உங்கள் தலைமுறை மாதிரி வர முடியாது, இதெல்லாம் கண்டுபிடிக்காதப்போ இருந்தீங்கல்ல, அப்படி நாங்கள் இருக்க முடியாது. அப்படி வேணால் சொல்லிக்கலாம், நீங்கள் உங்கள் தலைமுறை மாதிரி வர முடியாதுன்னு ஆனால் நாங்கள் வேணால் சொல்கிறோம், கேட்டுங்க. ஆனால் உங்கள் தலைமுறை மாதிரி வர முடியாதுன்றது பெருமையாக பேசுகிறீங்கல்ல, அப்போ ஏன் ஸ்மார்ட் ஃபோன் வரல, ஏன் உங்களால் அது செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறையும் அவங்க வளர்ந்த விதத்தை பெருமையாக பேசுகிறதுல தான் இந்த ஈகோ ஆரம்ப புள்ளியாகுது. இப்போ நமக்கு ஒன்று, நம்ம வந்து அடுத்த தலைமுறையை பார்த்தோம்னா நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல, அதுதான் இந்த ஈகோவோட பிரச்சனையே. ஆனால் அது ஈகோன்னு தெரியாமையே பல பேர் பண்ணிட்டு உள்ளே போயிடுறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ற. ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை சளைச்சதில்லை, இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு எம்ஜிஆரும் சிவாஜியும் சளைச்சவங்களே இல்லை. எம்ஜிஆர் சிவாஜி அவங்க 2 பேர்த்துக்கு கமல் ரஜினின்றவங்க சளைச்சவங்களே கிடையாது. கமல் ரஜினின்னு ஒரு 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 வருடங்கள் வரை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கு மேலே அவங்களால முடியல. அப்போது விஜய் அஜித்னு ஒரு குரூப் தான் வந்து அதை அடுத்ததுக்கு கொண்டு போகுது. இனி அடுத்து ஏதோ ஒரு செட்டு வந்து இழுத்துட்டு போகும். எந்த தலைமுறைக்கும் சளைச்சதில்லை. ஆனால் போனதில் நாங்கள்லாம் வாங்கும்போது சென்ட் வந்து 300 ரூபாய்க்கே வாங்கிட்டோம் அப்படின்னு. அது 300 ரூபாய்க்கு, அப்போ 300 ரூபா வந்து பெரிய விஷயம். அப்போ வந்து எல்லார் கையிலையும் 10 ரூபா இருக்கும்போது உங்கள்கிட்ட 300 ரூபா இருந்தது பெரிய விஷயம். அதை சொல்லாமல் நாங்களாம் ரொம்ப சீப்பாக வாங்கினோம், ரொம்ப 300 ரூபாய்க்கே வாங்கிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிறதோட ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? இல்லைப்பா, அன்னைக்கு 300 ரூபாய்க்கு வாங்கினது ரொம்ப பெரிய விஷயம், அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் இதை வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? இன்றைக்கி நீங்கள் 1 crore இடம் வாங்குறீங்க, பெரிய விஷயம். நாங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கும்போது 10 ரூபா 20 ரூபா வச்சுருந்தவங்கலாம் எங்கள்கிட்ட இதே வார்த்தையை சொன்னாங்க, பெரிய விஷயம் சார், 300 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு. அதுதானே உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இடத்தினுடைய விலைன்றது ஏதோ ஒரு லைன் வந்து பெருசுன்னு இருக்கும். ஏன் சார், இப்போ ஒரு வகையில் பார்த்தோன்னா அந்த 40-ஐ கிராஸ் பண்ணவங்க புதுசாக கற்றுக்க தயாராக இல்லையோ? அந்த அதாவது அவங்களோட 40க்குள்ளே நடந்த விஷயங்களையே ஹனிமூனாக நினச்சி அதுலேயே வாழ்ந்துடணும், அதையே பேசிடணும், அதையே கழிச்சிடணும். ஆச்சரியம் என்னென்னா, இவங்க வந்து வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் இவங்களோட 20s இவங்களுக்கு இதே ஃபைட் வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்திருக்கும். அவர் வந்து என்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா அப்போ ஒரு தலைமுறை ஹோட்டலே, இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முந்தின தலைமுறை ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்குமா? ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அது வந்து, அதாவது ஊருக்கு வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட நீ எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு பேசின ஒரு கட்டம்லாம் உண்டு. இன்றைக்கி சாப்பிட டைம் எல்லாம் போயிட்டு நீ ஊர்லேருந்து வரேன்னு தெரிஞ்சாலே நேராக ஹோட்டலுக்கு வந்துடு, நாங்கள் வந்துடுறேன்றது அதுக்கு போயாச்சு இன்றைக்கி. அப்போது அந்த புரிதலை வந்து அழகாக மறைச்சிட்டு நேராக வந்து நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம், நீங்கள் தான் இப்படி இருக்கீங்க, 1 கோடி இது அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது 300 ரூபா இது அப்படின்னு எவனோ சொல்லியிருப்பான். அதை நம்ம மறைக்கிறோம், ரொம்ப கிளவராக மறைச்சிட்டு என்ன பண்ணுறோம், நாங்கள்லாம் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த காலகட்டத்துலேயும் இடம் சீப் இல்லை, எந்த காலகட்டத்துலேயும் எந்த பொருளும் சீப் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாருதி 800 வந்து புக் பண்ணி 3 மாதம் காத்திருந்து வாங்கினதெல்லாம் உண்டு. இன்றைக்கி மாருதி 800 பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்த வண்டியை பார்த்தா காராகவே ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது பெரிய விஷயம் தானே. 300 ரூபா வாங்கினப்போ அது பெரிய விஷயம். இன்றைக்கி பையன் 45,000 வாங்குறது இது பெரிய விஷயம்னு ஒத்துக்கணும். ஃப்யூச்சரில் இது அதிகமாக போகும். நாளைக்கு பேரப்பிள்ளை வந்து 1 கோடி வாங்கும், அதான் வாங்குறாப்புல அப்படின்னு ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அது அந்த ஏற்கனவே இருக்கிறது தான் கோல்டன் பீரியட்னு நினைக்கிறதுனால வர்ற சிக்கல் இது. அது இந்த பேச்சு இப்படி தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐ திங்க் தே ஆர் ரெடி, சரி ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் வித் ஒய். 5 ஒய். என்ன நடந்தாலும் எது இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்யணும், செய்யலை, ஏன் செய்யலை? சோம்பேறித்தனம். ஏன் சோம்பேறித்தனம்? கொஞ்சம் பணம் இருக்குது, வெல் செட்டில்டு. ஏன் வெல் செட்டில்டு? அப்பா அம்மா சேர்த்து வச்சுருக்காங்க. ஏன் அப்பா அம்மா சேர்த்தாங்க? தாத்தா கிட்ட. இப்படியே போனீங்கன்னா எந்திரிச்சு போய் செஞ்சுருவீங்க. ஐயய்யா என்னது அப்படின்னு போய் செஞ்சுருவீங்க. அப்போ இவ்வளோ குஷனை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் செய்ய முடியாமல் உட்காந்துருக்கோம். அதே மாதிரி ரிவர்ஸில் இவ்வளவு நெருப்பை உள்ளே வச்சுருக்கிறதுனால தான் செய்கிறோம். எப்படி உங்களால் உடனடியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுது? அதாவது ஏன் உடனுக்குடனே செய்கிறீங்க? இல்லை உடனுக்குடனே செய்யலைன்னா அது வந்து ரிசல்ட்டில் பாதிப்பு வரும். ஏன் ரிசல்ட்டில் பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அந்த மாதிரி பலதை பார்த்துட்டேன். ரிசல்ட்டில் பாதிப்பு வந்ததுன்னா நம்ம க்ரோத் வந்து தடைபட்டுரும். ஏன் க்ரோத்து தடைப்படும் அப்படின்னு போனோம்னா,
ஒரு 5வது 6வது கேள்வியில் வந்து கிளியர் ஆன்சர் இந்த உடனே செய்கிறதுக்கான அங்கே கிடைக்கும். அது அவருக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அது சரியாச்சு. பெருமைக்கும் பொறாமைக்கும் ஒரே வார்த்தை தான் வித்தியாசம். அதுக்கு நடுவில் இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரைட், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.